மீட் பண்ணுவாரா சார்? என் பொண்டாட்டி பொதுவாக ஒரு அவார்டு வைக்கிறதுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா, அந்த புது ஷோகேஸில் வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு தான் இருக்குது. தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு டப்பிங் ஃபில்மை வந்து ஒரு தமிழ் ஒரிஜினல் ஃபில்ம் மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு, பாரதிராஜா சார், பாக்யராஜா சார், அவருக்கு நான் இது டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். என் பொண்டாட்டியும் பயங்கரமாக ஒரு ஃபேன் சூர்யா சாருக்கு. ஆர்ஜே பாலாஜி பேசுனது நான் கேட்டிருக்கேன். அவர் காந்தாரா எப்படி அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன சார்? ஐயோ, அது இங்கே சொல்றது ரொம்ப கஷ்டமே. நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிராண்ட். நிறைய பிராண்ட் இருக்கு சார். ஆமா, இல்ல நான் சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். தங்கமயில் ஜுவல்லரி, தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட்டில். எலிஃபென்டைன், பியாண்ட் ரியாலிட்டி, பிரீமியம் பிளாட்டட் டெவலப்பர்ஸ். Co-powered by Chennai's Amrita Logistics College. படிக்கும் பொழுதே ரூபாய் 1,50,000 ஸ்டைஃபன். அசோசியேட் ஸ்பான்சர் வின்ஃபாஸ்ட், பவுண்ட்லெஸ் டுகெதர். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Relish the Ragas of Real Taste. Health partner Apollo Hospitals. Special partner Wales Group of Institution, Captis and Tech Studio. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். டைரி பார்ட்னர் தமிழ்பால், நன்மை முழுமை. மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. Outdoor partner Next Advertising Solutions. Think outdoor, think next. DOOH partner Skyram's Outdoor Advertising, the power of visibility. Multiplex partner AJ Cinemas, நம்ம ஊரு நம்ம சினிமாஸ். இந்திய சினிமாவில் தென்னிந்திய சினிமாவோட தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் தென்னிந்திய சினிமாவில் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்திய படங்கள் பேன் இண்டியா படங்களாக எப்படி கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். அப்படி ஒரு சிறந்த அமேசிங்கான பர்சனாலிட்டிக்கு தான் விருது போக போகுது, சவுத் ஐகான் அவார்ட். இந்த விருதை கொடுக்க போகிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட என்ட்ரிக்கு தொடர்ந்து இங்கிருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கான ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட எல்லாருக்கும் பிடித்த இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்கள் அதிகமாக அப்டேட் கேட்குற ஒரே ஒருத்தர் நீங்கள் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா எப்போவுமே உங்களை ஏதாவது அவ்வளோ விஷயங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். வாட்ஸ் ஹேப்பனிங் சார், நிறைய விஷயங்கள் நாங்களாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இது வெற்றிமாறன் சாரோட யூனிவர்ஸில் இருக்குது, வட சென்னை 2 அப்படின்றாரு. அது வருது சீக்கிரம் வருது. சார் அன்பு அரசனை மீட் பண்ணுவாரா சார்? எனக்கு தெரியாது. என்ன சார் டக்குன்னு எங்களை பேசிட்டீங்க? இல்லை, உண்மையிலே எனக்கு தெரியாது. அப்படிங்களா? ஓகே. தானு சார் வந்தார். தானு சார் சொன்னார், இயக்குனர் வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாருமா அப்படின்னு அவர் சொன்னார். கனியாண்ட வந்தார், அவரும் சொன்னார், நான் அவர் இயக்குனர் எல்லாத்தையும் சொல்லுவாருமான்னு. இயக்குனர் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா தானே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை, ஷூட் போயிட்டுருக்கு, அரசன் ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஒரு பிரேக்கில் இருக்கும், 10 days பிரேக். அந்த அளவுக்கு இப்போதைக்கு சொல்லலாம் சார். நான் ஒரு அப்டேட் பார்த்தேன், வெற்றி சார் வந்து காலையில் ராஜன் வகைரை எடுக்கிறாரு, அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நைட் அங்கே போயிட்டு அரசனை கண்டினியூ பண்ணுறாரு. அப்படிலாம் பண்ணலாம், தூங்குவீங்களா மாட்டிங்களா எப்படி சார்? பேக் டு பேக் வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்லை, அது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் 3 பேஜ் பிரிண்ட் கொடுக்கும்போது நான் சொன்னேன் சார் சொல்ல மாட்டாருன்னு கேட்கவே இல்லை சார் அவங்க. பட் தேங்க்யூ ஃபார் தி அப்டேட். இப்போதைக்கு பிரேக்கில் இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் சார். லெட்ஸ் லுக் அட் தி எல்இடி. தி வின்னர் யார்? ஹூ இஸ் திஸ்? ஓ சார், இல்லை ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கானது எல்இடி கண்டென்ட் பாருங்க. ஐயோ இருங்க சார், இதை நான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் சார். இது மாஸ்க் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஓகே. இதில் வந்து நீங்கள் என்ன தான் திட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க சார். இதுக்கும் எனக்கு அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்றதுக்காக சும்மா பாசத்துக்காக போய் அதை ஹோஸ்ட் பண்ணேன். அவர் என்ன சத்தியமாக சொல்லிடுங்க சார் ப்ளீஸ், என்ன திட்டுறீங்கன்னு சொல்ல. இல்லை, உண்மையிலே அது என்னன்னே எனக்கு ஞாபகமே இல்லை சார். உங்கள் எடிட்டர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அது வந்து ஏதோ இந்த ஃபுட்பால் கிளப்லலாம் கூட போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது எதனால நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, யாருக்குமே தெரியல சார். அதுதான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு அப்டேட், அது மாதிரி தான் சார். அது யாருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுதான் சார். லெட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வாட்ச் ஹூ தி வின்னர் இஸ். கேன் வி ஹேவ் தி AV ப்ளீஸ்? South Indian Icon 2025.
பிறமொழி படங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத கலைத்தன்மை கொண்டவை கன்னட படைப்புகள். ஆனால் ஏனோ பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மட்டும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே இருந்தது. இதை மாற்றி கன்னட சினிமாவை உலக அரங்கிற்கு உயர்த்தும் நோக்கோடு களம் இறங்கினார்கள் இளம் படைப்பாளிகள் சிலர். அவர்களில் முதன்மையானவர் ரிஷப் ஷெட்டி. மண்ணை பேசும் கதைகளே உலக சினிமா என்பதை உணர்ந்து துளு நாட்டில் இன்றும் செவிவழி கதைகள் மூலமாக உயிர்ப்போடு உலவும் நாட்டார் தெய்வங்களுக்கு இவர் திரை வடிவம் கொடுக்க மாபெரும் சகாப்தமாய் திரையில் விரிந்தது காந்தாரா. கொடுத்த இடத்தை திருப்பி கேட்டா தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கை மீறின மாதிரி. கானகத்து மனிதரும் மரமும் வெவ்வேறில்லை, அவர்களை வேரோடு பிடுங்க நினைத்தால் மொத்த மனிதமும் பட்டு போகும் என பிரம்மாண்ட காவியமாக இவர் செதுக்கியதை பார்த்து மொத்த இந்திய திரை உலகமும் அசந்து போனது. முதல் பாகத்தின் தரத்திற்கு சற்றும் குறையில்லாமல் ஆனால் வசூலில் பன்மடங்கு விஞ்சி தன்னை சிருஷ்டித்தவரை பான் இந்தியா ஸ்டாராக உச்சத்தில் அமர வைத்தது காந்தாரா 2. நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் காட்டுற வழக்கு தெரியுதா? இயக்குனராக நடிகராக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராகவும் புது முயற்சிகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தந்து சாண்டல்வுட்டை தன் கையில் சுமந்து உச்சத்துக்கு கொண்டு போகிறார் ரிஷப் ஷெட்டி. உலக சினிமா வரைபடத்தில் கன்னட படைப்புகளுக்கு முக்கிய இடம் பெற்றுக் கொடுத்திருக்கும் ரிஷப் ஷெட்டிக்கு சவுத் இந்தியன் ஐக்கன் 2025 விருது வழங்கி பூரிப்படைகிறது ஆனந்த விகடன். Ladies and gentlemen, please put your hands together for Rishabh Shetty avargal. And to please co-present the award, Tamil Palan சார்பாக திரு கே தியாகராஜன் அவர்கள், Executive Director of GK Dairy, and Mrs. Kaviyarasu Tyagarajan, the HR Head of GK Dairy அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம், requesting them to join us on stage. Congratulations sir. Thank you. உங்களுக்கு சார் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நாங்கள் சார்கிட்ட கேட்டுடுறோம். ஸோ இந்த ஒரு விருது அவரை பற்றியும் ஒரு சில வார்த்தை. எனக்கு இந்த படங்களுக்கு எல்லாம் முன்னாடி ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் ஒன் திங். நான் முதல்ல அவரோட எப்போ பேசினேன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் ஃபில்ம், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர், அவர் ஒரு படம் பண்ணிவிட்டு என்கிட்ட படம் காமிச்சார். படம் நல்லா இருந்தது, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் எங்கள் ப்ரொடியூசர் பேசுவார், அவர் ஷூட் எங்கேயோ காட்டில் இருக்கார், ரீச் ஆகும்போது தான் பேசுவார் அப்படின்னாரு. அண்ட் ஒரு 3 days கழித்து ரிஷப் கால் பண்ணார், சார் இந்த மாதிரி சார், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூர் அக்ரீயிங் டு ப்ரெசென்ட் த ஃபில்ம். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இது வேணும். ஐ டென்ட் நோ மச் ஆஃப் ஹிம் அட் தட் பாயிண்ட். தென் ஒரு ஆக்டராக ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம், நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல அவருடைய சப்போர்ட் ஃபார் அ ஃபில்ம், ஒரு ஆஃப் பீட் ஃபில்ம், ஒரு யங் ஃபில்ம் மேக்கருக்கு சப்போர்ட் பண்ணுறது இஸ் வெரி 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 ப்ராமிசிங் ஜெஸ்டர். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கான பெஸ்ட்டான இதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ நியூ ஹிம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த சக்ஸஸ், இன்டர்நேஷ்னல் சக்ஸஸ் எல்லாம் ஐ திங்க் தட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டெடிக்கேஷன். அப்படி ஒரு ஃபில்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஆக்டராகவும் டைரக்டராகவும் நிறைய டெடிக்கேஷன் வேணும். அந்த டெடிக்கேஷனோடு அவர் பண்ணியிருக்காரு. அது பண்ணதுக்கான ரிசல்ட் தான் அதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் ஃபியூச்சர் endeavors. Thank you. Thank you so much, sir. And sir, there's only one thing I have to say. Divinity, அதெல்லாம் ஒரு பக்கம் சார். But taking us back to our roots, அதில் ஒரு ஃபெய்த், அதில் ஒரு டிவோஷன், இது பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாருமே சரண்டர் ஆகும் சார். அண்ட் உங்களுடைய காந்தாராக்கு தமிழ் ரசிகர்கள் அனைவரின் சார்பாக we truly surrender. Thank you very much for being the phenomenon. Thank you so much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆனந்த விகடன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அவார்ட், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என் பொண்டாட்டி பொதுவாக ஒரு அவார்டு வைக்கிறதுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா, அந்த புது ஷோகேஸில் ஃபஸ்ட் அவார்டு தான் இருக்கும் இது. தேங்க்யூ பிரகதி ஃபார் தட். அண்ட் வெற்றி சார் கிட்டேருந்து இது வாங்குறது ரொம்ப பெருமைப்படுறேன்.
என்னென்னா சச் அன் இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர். எங்களை மாதிரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வரணும், எங்கள் ஸ்டோரி சொல்லணும். அது வந்து நம்ம எதுவுமே ஒரு கண்டிஷன் இல்லாமல், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், நமக்கு என்ன தோணுதோ, நாங்கள் என்ன நம்புகிறோம் அதை சொல்லணும் உலகத்துக்கு, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற பெரிய பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர். ஸோ அவர் கையிலேருந்து இது வாங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு டப்பிங் ஃபில்மை வந்து ஒரு தமிழ் ஒரிஜினல் ஃபில்ம் மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு, எப்போ தமிழ்நாடு வந்தாலும் எங்கே ஒரு தமிழ் மக்கள் மீட் பண்ணாலும் அவரோட ஒரு ஆளை மாதிரி, அவரோட ஒரு பையனை மாதிரி பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் அந்த படம்னு. ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். கன்னடில் வந்து நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லைக் புட்டன கனகால், காஷிநாத் சார் ஆகட்டும், சங்கர்நாக் சார் ஆகட்டும், அந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து வெளியே ஒரு இந்தியன் சினிமா உலகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கட்டும், ஆடியன்ஸுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து திரும்பி பார்க்குற மாதிரி பண்ண ஒரு 2 லெஜெண்ட்ஸ், பாரதிராஜா சார், பாக்யராஜா சார். அவருக்கு நான் இது டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். ஸ்டார்டிங்கில் சொன்னார் முன்னாடியே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார், அப்போதுலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேப் இருக்கும். எப்போ சார் ஒரு கொலாபரேஷன் எதிர்பார்க்கலாம்? தமிழ் மக்கள் இவ்வளோ சார் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். எல்லா ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பவுமே வெற்றி சார் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசை இருக்குது. சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து ஐம் ரெடி சார் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒரு ஜானர் படத்தில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பண்ணுவோம். சீக்கிரம் பண்ணுவோம். தேங்க்யூ சார். வெயிட்டிங்ல இருக்கும். அந்த வடச்சென்னை யூனிவர்ஸ்ல எங்க தலைவர் ஒரு SD ஜாவால ஒரு டூல்ஸோட வர்றாரு ஏதோ ஒரு சண்டைக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்க்குறோம். தேங்க்யூ சார். அந்த கொலாபரேஷனுக்கு வெயிட்டிங். அண்ட் வெற்றி சார், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் தேங்க்யூ as always சார். தேங்க்யூ வெற்றி சார். நீங்க உட்காந்துக்கலாம். நன்றி. ஸோ உங்களுக்காக எல்இடியில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வரப்போகுது சார். அப்படிங்களா? ஓ சார், உங்களோட இம்மென்ஸ் லவ் ஃபார் சூர்யா சார் தெரியும். உங்களுக்கு எவ்வளவு அவரை பிடிக்கும்னு தெரியும். நான் மட்டும் கிடையாது, என் பொண்டாட்டியும் பயங்கரமா ஒரு ஃபேன் சூர்யா சாருக்கு. ஸோ சம்திங் மேஜிக்கல் அபவுட் திஸ். இல்ல உங்க மனசுல என்ன ஓடுது இதை பார்க்கும்பொழுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு தமிழ் சினிமா ஒரு ஜர்னியில் வந்து அந்த மாதிரி நிறைய டிவைன் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் கன்னடாலையும் இருக்கட்டும், மேக்ஸிமம் சவுத்தில் ஏதாவது அதிகமாக நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி இருக்கட்டும், ஒரு காடை பற்றி இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் வந்து பண்ணது ஆர்ஜே பாலாஜி பேசினது நான் கேட்டிருக்கேன். அவர் காந்தாரா எப்படி அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அந்த மாதிரி அவர் பேசினார் ரொம்ப ஓப்பனாக. ஸோ நானும் படம் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ சூர்யா சார் ஆகட்டும், மொத்த டீமுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இந்த தருணத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு பர்சன் த்ரூ த ஃபில்ம் ஆல்சோ, தி அவுட்ஃபிட்ஸை டிசைன் பண்ணவங்க, அண்ட் உங்களுடைய லைஃப்லையுமே உங்கள் லைஃபையே டிசைன் பண்ணுறவங்க, உங்களுடைய அவார்ட்ஸுக்கான ஷோகேஸை டிசைன் பண்ணுறவங்க, தி அமேசிங் தி பெட்டர் ஹாஃப் பிரகதி மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மேம் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். சார், விஜய் அண்ட் ஹிஸ் வைஃபோட கம்பேட்டபிலிட்டிலாம் வேற லெவல் சார். அவங்க எப்பவுமே 10 on 10 தான். அது சொல்வதெல்லாம் உண்மைக்கா. என் ஃபேமிலி விடுக்கா, அங்கே போவோம்க்கா. அந்த மாதிரி சார் ஒரு குட்டி கம்பேட்டபிலிட்டி உங்களுக்கும் மேம்க்கும் நாங்கள் செக் பண்ண போகிறோம். சிம்பிள் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது அக்கா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கும். நார்மலாக வரவங்கடத்தில் வீடுலாம் வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு அது இல்லைனாலும் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது ஜெயிச்சிங்கன்னா. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துருவோம் சார். ஓகே சார், மேம்க்கு நீங்கள் போடுறதுலேயே ரொம்ப பிடித்த அவுட்ஃபிட் எது? மேம், நீங்கள் உண்மையை தான் சொல்லணும். ஓகேங்களா? யார், நான் சொல்லணுமா? நீங்கள் 2 பேருமே சொல்ல போகிறீங்க. அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக விளையாடலாம் சார். நான் போடுற எல்லா அவுட்ஃபிட் அவ்வளோதான் கொடுக்க போகிறேன் எனக்கு. ஸோ எல்லாமே அவ்வளோதான் டிசைன் பண்ணுறது, அவளே வாங்குறது, கொடுக்குறது எல்லாமே. பட் மோஸ்ட் ஃபேவரட்னு இருக்கும்ல? இதான் வேட்டி சட்டை. ಸೇಮ್. வணக்கம் எல்லாருக்கும் நமஸ்காரம். வேட்டி சட்டையில் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். He love wearing this. ஓகே. உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இதான் கம்பேட்டபிலிட்டியோ? நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்விக்கே கிஃப்ட் கொடுத்துருங்கக்கா. இல்லை, அவர் சொல்கிறது உண்மையா இல்லையா அந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவருக்கும் அதான் பிடிக்குன்ட்டீங்களே மேடம்?
அவருக்கு பிடிச்சதுனால தான் அப்படி டிசைன் பண்றாங்களாம். ஓ அந்த மாதிரி. அந்த மாதிரி. சரி இப்போ மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த gift என்ன சார்? ஐயோ அது இங்க சொல்றது ரொம்ப கஷ்டமே. சார் ரெண்டாவதா கொடுத்தது சொல்லுங்க இல்ல சார். அது நம்ம பரவாயில்ல சொல்லுங்க சார். இல்ல அது வந்து கொஞ்சம் பிராண்டிங் ஆகும். வெற்றி சாருக்கு எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாம் இப்போ அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒரு பிராண்ட் அது. ஸோ ரொம்ப சொல்ல முடியாது. பசங்க எல்லாம் ரொம்ப பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிராண்ட். நிறைய பிராண்ட் இருக்கு சார். ஆமா. இல்ல அப்கமிங் இது சார் அந்த வயசான தாத்தா அவரா? ஆமா ஆமா வயசான தாத்தா கரெக்ட். அது வேர்ல்டுக்கே ஃபேமஸ். வேர்ல்டுக்கே ஃபேமஸ். ஆமா மேடம் உங்க சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சிஸ்டர் ஐ லைக் யுவர் சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக் மேடம். அதான் மேடம் கொடுத்தீங்க. ஆமா அவர் சொல்லிட்டாரு ஆமா upcoming அப்போ ஃபேவரட். சோ இப்போ இந்த மாதிரி படல பண்ணும்போது எல்லாம் விட்டுட்டோம். That was his, அது கரெக்ட் தான் சார். சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க மேடம்? that was his favorite brand, and with that he used to write many good scripts. So I thought, ஆஹா நான் இதுக்கு மேல கம்பேட்டபிலிட்டி கொஸ்டினே கேட்க விருப்பப்படல. இந்த கப்புள் தான் பெஸ்ட் கப்புள் டிக்ளேர் பண்ணி இப்பயே அந்த கிஃப்ட் அதுல கொடுத்துடணும்ட்டு. அப்பதான் போல்டு இது கரெக்டா இருக்கு எங்களுக்குன்னு. சார் உண்மையிலே சூப்பர் சார். சீப் அண்ட் பெஸ்ட் அதை கரெக்டாக ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி ஃபேமிலி காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட். வி ஆர் கோயிங் வித் த கம்பேட்டபிலிட்டி அண்ட் ஐ எம் கோயிங் டு கிஃப்ட் யூ. Thank you so much, ma'am. Thank you very, very much.